ஒரு பொண்ணை அம்மனமாக்கி வீடியோ கால் போட வச்சு அந்த பொண்ணோட வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த கூதிய அவனுக்கு கவலையே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறான்னா அப்போ இவன் எத்தனை பொண்ணுங்களுக்குள்ள தான் பார்த்துட்டு இருப்பான். நேத்தையிலேருந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இந்த பொண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ சீரியல் நடிகை போல். இந்த பொண்ணோட இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு போல், ஏதோ 14 நிமிஷம் நினைக்கிறேன் சம்திங். அந்த வீடியோஸ் பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள திறமை இருக்குன்னா அந்த திறமையை காட்டுறதுக்காக யாருக்கிட்டே போய் உடம்ப காட்டாதீங்க, உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எச்சத்தனமாக அந்த வீடியோட லிங்க் கொடுங்க, அந்த வீடியோ நானும் பார்க்கல அப்படின்னு சிலர் எச்சத்தனமாக கேட்டுட்ருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், குறிப்பாக நீங்கள் சினி ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்குள்ள திறமை இருக்குன்னா நீங்கள் திறமையை வச்சு மட்டும் போராடுங்க. ஏதாவது ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டரோ நீ என் கூட வா வீடியோ கால் போடு அப்படின்னு சொன்னான்ட்டு அவங்க கூட போயிடாதீங்க. இந்த மாதிரி வீடியோ லீக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடும். இங்கே என்ன பொண்ணுங்களால் சாதிக்க முடியும் தெரியுமா? ஒன்று அந்த பொண்ணோட அப்பா டேரக்டராக இருக்கணும், இல்லைனா ப்ரொடியூசராக இருக்கணும், இல்லைனா சினி ஃபீல்டில் ஏதாவது ஹீரோவாக இருக்கணும். அப்படி பொண்ணுங்க மட்டும்தான் சேஃப்டியாக சாதிக்க முடியும். மற்ற பொண்ணுங்களால் இப்போ சாதிக்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இங்கே சினி ஃபீல்டில் சில நாய்ங்க உள்ளே இருக்கானுங்க. அவனுங்களோட முழு நேர நோக்கமும் எந்த பொண்ணையாவது எப்படியாவது வளர்ச்சி போடணும், அவள் கூட ஜாலியாக இருக்கணும், அவள் வீடியோ எடுக்கணும், இப்படித்தான் இருக்கிற கோஸ்டிங்க தான் நிறையா உள்ளே இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, என்ன அப்புறம் ரொம்ப நேரமாக ஒரு ஃபோட்டோ மேலே காமிச்சிக்கிட்டே இருக்கீங்களா, அது யார் ப்ரோன்னு கேட்பீங்களா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இந்த சீரியல் நடிகையோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுல 14 நிமிஷம், அதை பற்றி ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான். வாய்ப்புக்கு ஆசைப்பட்டு இப்படி வாழ்க்கையை இழந்துட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தான். அந்த வீடியோ கீழே இந்த நாய் ஒரு கமெண்ட் போட்டிருக்கு. என்ன கமெண்ட் தெரியுமா? நீங்களே பாருங்கள். அவங்க அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்கான், அவங்க அக்கா தங்கச்சிக்கும் அப்படி தான் இருக்கான், அவன் பொண்டாட்டிக்கும் அப்படி தான் இருக்கான், உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி பொண்டாட்டிகளுக்கும் அப்படி தான் இருக்கும், இதை ஏன்டா பெருசாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய் கமெண்ட் போட்டிருக்கு. இந்த டேம் அவன்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஏன்டா வாய்ப்புக்காக ஒரு லேடியை வீடியோ காலில் அதுவும் அம்மனமாக காட்ட சொல்லி வீடியோ கால் பண்ணியிருக்கான ஒருத்தன், அந்த வீடியோவே லீக் பண்ணிட்டான ஒருத்தன், அதை பற்றிலாம் இந்த நாய்க்கு கவலை இல்லை. இந்த நாய்க்கு இதை போய் பெருசாக பேசுறீங்க அப்படிங்குது. அப்போ இந்த நாய் எத்தனை பொண்ணுங்க கிட்ட வாய்ப்பு வாங்கி தரேன்னு வீடியோ கால் போட்டுட்டுருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேரும்னு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு போலீஸ் இவன் ஃபோனை வாங்கி செக் பண்ணுங்க, இந்த தேவடியா பயிலால் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு தெரியல. நான் சொன்னேன்ல, இவனே மாதிரி நிறைய பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு வாய்ப்பு வாங்கி தரேன், மயிறு வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பொண்ணுங்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதில் இவனும் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு அம்மனமாக வீடியோ கால் போட சொல்லி அந்த பொண்ணோட வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ கீழே வந்து அசால்ட்டு கமெண்ட் இவர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்ட்டு. அப்போ இவன் எத்தனை பொண்ணுங்க வீடியோ வச்சுருப்பான்? என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணு வாய்ப்புக்காக உடம்ப காமிச்சது தப்பு தான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கான தண்டனை கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பரவிடுச்சு. நீங்கள் யாருமே எந்த கமெண்ட் செக்ஷன்லையும் போயிட்டு லிங்க் இருக்கான்னு கேட்காதீங்க. அது இருக்கிறதுல ரொம்ப கேவலமான எச்சத்தனமான ஒரு செயல். அதை பண்ணாதீங்க. முக்கியமாக சாதிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவசரப்படுறோன்ற பேரில் லூஸ்தனமாக ஏதாவது பண்ணோன்னா இட் கேன் லீட் டு எனிதிங் பேட் ஆர் குட். பட் அவசரத்தில் வர சக்ஸஸ் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க.